வெல்கம் டு a day in அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் அவரைக்காய் கூட்டு எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி தான் கூட்டு பண்ணுறோம். இந்த தடவை அவரைக்காய் வச்சு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அவரைக்காயும் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இப்போது செய்கிற மெத்தடை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அவரைக்காய் வாங்கியிருக்கேன். அவரைக்காவை இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுங்க. அவரைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா டஸ்ட்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி அவரைக்காயிலையும் நிறைய இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வச்சு கழுவ சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அவரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி பட்டை அவரைக்காய் வாங்கிட்டேன். ஒரு அவரைக்காவும் இந்த மாதிரி நார் எடுத்துக்குங்க, முன்னாடியும் பின்னாடியும். என்ன தான் அவரைக்காய் மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புழுலாம் இருக்கும். அதனால இந்த மாதிரி உரித்து எடுத்துக்குங்க. ஒரு அவரைக்காவும் எடுத்து இந்த மாதிரி எல்லா அவரைக்காவும் எடுத்து உரித்து வச்சுக்குங்க. பாருங்கள், இந்த அவரைக்காயில் உள்ளே பாருங்கள் சொத்தை இருக்குது, கண்டிப்பாக அதில் பூச்சி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க எல்லா அவரைக்காவும். கூட்டு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை பார்த்தீங்கன்னா பாசி பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பருப்பில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சில பருப்பில் பார்த்தீங்கன்னா என்ன தான் கவரில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் மண் கூட இருக்கும், கல் எல்லாமே இருக்கும். அதனால நல்லா வாஷ் பண்ணி இப்போ வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிறுபருப்பு வேகிறதுக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒன்று சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்ப்பேன், ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி விடுங்க. அது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சாறு நல்லா போயிட்டு அதில் இறங்கட்டும். இப்போ நல்லா ஒரு கலக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போது குக்கரை மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், குக்கரை மூடி போட்டு விட்டாச்சு. இப்போ இவன் விசில் விட ஆரம்பிக்க போகிறான். இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நிறைய விசில் விட வேணாம், ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. ஒரு பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணுங்க. அது கூடவே ஒரு 5 முந்திரி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். இது எல்லாமே அந்த பருப்பு வேகிற டைமில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாசி பருப்பு வெந்துட்டா மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமான ஸ்டேஜில் எடுத்துக்கணும். பாசி பருப்பு கூட்டு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். அந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் சோம்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும். சோம்பு பெருஞ்சீரகம் கூட சொல்லுவாங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தட்டி வச்ச ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. அந்த பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதோட வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு நல்லா பொரியணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் போட்ட உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம், அதை சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா வெங்காயம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நச்சுக்குன்னு இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால தான் இவ்வளோ நேரம் நம்ம வதக்கின்னு இருக்கிறோம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணோன்னா அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது தக்காளி போட்டோம். இப்போ இதில் என்னென்னா அரைச்சி போட்டிருக்கோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் அரைச்சி போட்டிருக்கோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணும் தக்காளி. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா விட்டுருங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கி செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே கொட்டக்கூடாது எதையுமே. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா அப்படியே கலக்கி விட ஆரம்பிச்சிருங்க. நல்லா கலந்து விடணும் ஒன்றோட ஒன்று. அந்த மசாலாவும் அவரைக்காவும் நல்லா குக் ஆகுற மாதிரி நல்லா கீழுக்கும் மேலுக்கும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அவரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே கலந்து விடுங்க. கீழுக்கும் மேலுக்கும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய ஊற்ற வேணாம். ஓகேங்களா? இதுலேயே குக் ஆகிடும் அவரைக்காய். இப்போ அப்படியே என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே கீழுக்கும் மேலுக்கும் நல்லா திருப்பி விடுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடுங்க. அவரைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்குங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிறுபருப்பு, அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அந்த அவரைக்காவும் அந்த பருப்பும் கலந்து விடுங்க நல்லா. இப்போ நம்ம பிளேட் எடுத்து அவரைக்காய் போட்டோம்ல, அந்த பிளேட்டில் கொஞ்சம் அந்த மசாலாலாம் இருக்கும், அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாம் எப்போவுமே தேங்காயோட பால் மட்டும் பிழிஞ்சு சேர்ப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சோம்பு, ஜீரகம், முந்திரிலாம் போட்டதுனால நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை. இப்போ நான் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விடுங்க. இப்போ அப்படியே குக் ஆகட்டும். தேங்காய் போட்டிருக்குள்ள ஒரு 1 மினிட். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துட்டு வருது. இப்போ ஒரு கலக்குக்கு நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக தூவுன மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஸ்டைலில். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கோஸு கூட்டு வச்சுருப்பீங்க, சுரக்காய் கூட்டு வச்சுருப்பீங்க, அவரைக்காய் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லா சூடாக சாதம் வடிச்சிட்டு ரசம் வச்சுட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹால் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.